இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல, அதாவது இந்த போர், அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானுக்குள்ள நடக்கிற இந்த போர் இருக்கு இல்லையா, இந்த போர் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு ரெண்டாவது ஒர்க்கிங் டே. ஆக்சுவலா ரெண்டாவது ஒர்க்கிங் டே மார்க்கெட் நடக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்செக்ஸ் 1200 பாயிண்ட் கீழே இப்ப நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்த நேரமே இறங்கி இருக்கு. ஆக்சுவலா உண்மையிலே வீக்கான மார்க்கெட்டா இருந்திருந்தால் இந்த 1200 இன்னுமே இறங்கியிருக்கணும். ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்லாம் பாருங்க, ஹெவி அடி வாங்கியிருக்காங்க. நீங்க சைனா பாருங்க, ஜப்பான் பாருங்க, பல பல மார்க்கெட்லாம் செக் பண்ணி பாருங்களா, உங்களுக்கு ஹெவியான லாஸ் இருக்கும். ஆனா இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து குறையலன்னு சொல்லலை, ஆனா பெரிய அளவுல குறையல. ஏன்னா லாஸ்ட் டைம் கூட பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் குறைஞ்சது. இப்பவும் அகைன் அதே மாதிரி ஒரு சின்ன லெவல் தான் குறைஞ்சிருக்கு. இது கண்டினியூ ஆகுமா ஆகாதாங்கிறதெல்லாம் டைம் டு டைம் மாறும். ஆனா நீங்க கவனிக்க வேண்டியது, லாஸ்ட் வீடியோல நான் சொன்னேன், இது வரைக்கும் போன 10 வருஷத்துல மட்டுமே 7-8 மிக முக்கியமான வார் நடந்திருக்கு. அப்படி நடந்திருந்து கூட பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோடைய அந்த growth இருக்கு இல்லையா, ஸ்டாக் மார்க்கெட் 10 வருஷத்தான growth நான் ஒரு சார்ட் காட்டினேன். அது கண்டினியூஸா growthல இருந்தது. கவனிச்சிங்களா? அதுக்கு என்ன முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நடந்துட்டு இருந்த போர் இருக்கு இல்லையா, இந்த போரோட தன்மையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இப்ப தீவிரப்படுத்திருக்காங்கன்னா இது தொடருமா அப்படின்னு கேட்டா, எப்பவுமே தீவிரப்படுத்த அது கிளைமேக்ஸ் நோக்கி நெருங்குதுன்னு அர்த்தம். ஒரு 14 நாள்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னும் மேல போகும். ஸோ இந்த மாதிரி நேரத்துல என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நேற்று கோல்டு 5% ஏறுச்சுன்னு பார்த்தோம், இன்னைக்கு அகைன் 5% இறங்கி இருக்கு. யோசிச்சு பாருங்க, மார்க்கெட்டும் இறங்குது, கோல்டும் இறங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட்ல எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை. அவசரப்பட்டு, முக்கியமா கோல்டு கூட பிரச்சனை இல்லை, அவசரப்பட்டு சில்வர்ல எல்லாம் எதுவும் போய் மாட்டிக்காதீங்க. அதெல்லாம் வந்து டிராஸ்டிக்கலா விடும். சரிங்களா? ஸோ கன்சிஸ்டண்டா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற ஐடியாவை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கோல்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல போய் மாட்டிக்காதீங்க. ஆரம்பத்துலேருந்து இப்போ அதான் நான் சொல்றேன், கோல்டை விட நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, பதட்டப்படாம நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை அக்யூமுலேட் பண்ற வேலையை நீங்க செய்யணும். ஸோ இதுதான் ஃப்ரீசிங், இதுதான் இதுக்கப்புறம் கீழே போவாதா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒருவேளை மேலேயும் போயிடலாம். அப்ப நம்ம கண் எதிர்க்க பார்க்கும்போது, நம்ம இப்போ ஒரு 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 10,000 ரூபாய் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு 10,000 ரூபாய் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி போர் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நடக்கும்பொழுது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்படிதான் எடுத்துட்டு போகணும். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான செக்டாருக்கு பாதிப்பு இருக்கும் சொல்லுங்க, அதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, செக்டார் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க கவனிக்க வேண்டிய 2 விஷயம். ஆயில் செக்டாருக்கு தான் ப்ராஃபிட்டும் இருக்கு, ஆயில் செக்டாருக்கு தான் லாஸும் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரிஃபைனரி பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்றாங்களா, க்ரூட் ஆயில் வாங்கி அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி விற்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு லாபம் இருக்கும். அந்த ரிஃபைன்டு பெட்ரோ ப்ராடக்டை வாங்கி விற்கிறாங்க பாருங்க, ட்ரேடிங் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு நஷ்டம் ஆகும். ஏன்னா மார்ஜின் குறையும். அப்படிங்கிறது நஷ்டம் ஆகும்னு சொல்ல முடியாது, மார்ஜின் குறையும். இது எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ ஓஎன்ஜிசி எடுத்துக்கங்க. ஓஎன்ஜிசியோட வேலை என்ன? ரிஃபைன் பண்ற வேலை. அடுத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்தீங்கன்னா க்ரூட் ஆயில ரிஃபைன் பண்ணி விற்பாங்க. இவங்களுக்குலாம் ப்ராஃபிட் வருமானா? எஸ், இவங்கெல்லாம் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ண, எப்பவுமே பிரைஸ் ஏறும்போது இவங்களுக்குலாம் லாபம் அதிகமாகும். ஏற்கனவே நான் ஒரு வாட்டி கான்செப்ட் சொன்னேன். எப்பவுமே இந்த காய்கறி கடையிலாம் கேட்டு பாருங்களேன், பெரிய பெரிய ஹோல்சேலர் கிட்ட, உங்களுக்கு எந்த நேரத்துல ப்ராஃபிட் அதிகமா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, விலை அதிகமா இருக்கும்போது மார்ஜின் அதிகமா இருக்கும், ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். பட் விலை குறைச்சதுன்னா, இப்போ 10 ரூபா தக்காளி 10 ரூபா வெங்காயம் வந்ததுன்னா அவங்களுக்கு மார்ஜினே இருக்காது. எதுக்கு வியாபாரம் பண்றோம்? அந்த அளவுக்கு வெறும் வந்து போற செலவுக்கு தான் ஆகுங்கிற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ விலை ஏறினதுன்னா ரிஃபைனரி கம்பெனிஸ்க்கு லாபம். பட் என்ன பிரச்சனைனா, இதை வாங்கி வைக்கிற பிபிசிஎல், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், அப்புறம் இந்த இந்துஸ்தான், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்ஜின் குறையும். ஏன்னா இவங்களால என்ன பண்ண முடியாது, பெட்ரோல் விலையில டக்குல ஏற்ற முடியாது. கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஆத்தரைஸ் பண்ணணும்ன்றதுனால இதுதான் பிரச்சனையா இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இனஃப் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கோம் நம்ம. உங்களுக்கு தெரியுமா? இனஃப் ஸ்டாக் வச்சிருக்கோம். நம்ம இத்தனை வருஷத்துக்கு தேவையான ஸ்டாக் வைக்கணும்னு நம்மளுடைய ப்ரொசீஜர் இருக்கு. அதுல நம்ம நல்ல ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறதுனால இந்த பிரைஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு பெருசா இம்பாக்ட் பண்ணுமாங்கிறது. எனிவே, இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, எஸ், இதெல்லாம் தான் அஃபெக்ட் ஆகும். இப்போ எந்தெந்த கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா அஃபெக்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, டாடா ஸ்டீல் ஆயிருக்கு, லோதா டெவலப்பர்ஸ் ஆயிருக்கு, கெயில் ஆயிருக்கு, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் சம்மர்தனா மோட்டார்ஸ், சில நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பிரைஸ் வேகமா இறங்கி இருக்கு இன்னைக்கு. அதோட இல்லாம இப்போ ஷேர் பிரைஸ் இவ்வளவு மோசமான அமளித்து மொழியிலையும் இன்க்ரீஸ் ஆகி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கோல் இந்தியா மேல போயிட்டு இருக்கு, சோலார் இண்டஸ்ட்ரி போயிட்டு இருக்கு, ஏர்டெல், பாரதி ஏர்டெல் போயிட்டு இருக்கு, இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரான், சில சாஃப்ட்வேர் கம்பெனி, பெர்சிஸ்டன்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் மேல் நோக்கி நகர்ந்துட்டு. இதெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எதெல்லாம் நீங்க வாங்கணும் வாங்கக்கூடாதுங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்க. பயப்படாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அது அப்பப்போ பயப்படுத்தும், உங்களை ஒன்றும் டச் பண்ணாது. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம கம்யூனிட்டியில் இருக்க எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், எப்பவுமே ஸ்டாக்ஸை நீங்க வந்து எப்பவுமே விற்கவே கூடாது அப்படிங்கிற மனநிலை தான் நீங்க வாங்குறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது எந்த வகையிலுமே
நஷ்டத்தை ஏற்படுத்த போறது இல்லை. மேபி உங்களுக்கு வாய்ப்புகளை தான் கொடுக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ 100 ரூபாய்க்கு 100 ஸ்டாக் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ விலை இப்போ ஒரு 5% குறைஞ்சதுன்னா ஒரு 5% எக்ஸ்ட்ரா கிடைக்குது இல்லையா, 105 ஸ்டாக் கிடைக்கும். இந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஜாயின் பண்ண பல பேருக்கு நான் என்ன பண்ணிட்டேன், இண்டக்ஷன் ட்ரைனிங் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் போர்ட்டல் லாகின் கொடுத்தாச்சு. உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன், நல்லா தெரியுதுங்க. ஓகே, ஒரு சிலருக்கு மட்டும் ஆக்டிவேஷன் பண்ணாமல் இருக்கும். பண்ணாதவங்க தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் இமீடியட்டாக ஆக்டிவேட் பண்ணி தரேன். ஏன்னா சில சின்ன கரெக்ஷன் இருக்குது, ஒரு சில ரெக்குயர்மெண்ட் இருக்குது. அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் ஆக்டிவேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இப்போ ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். நம்ம வந்து எந்தெந்த செக்டாரில் எந்தெந்த மாதிரி அலோகேட் பண்ணியிருக்கோம், எங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ புரிஞ்சுது இல்லையா? இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கம்யூனிட்டிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. எனிவே, கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இது வரைக்கும் கம்யூனிட்டியோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலை, நம்ம ஏற்ற போகிறோம். பழைய ப்ரைஸ்லேயே ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறவங்க இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட என்ன பண்ணலாம், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. அந்த ஐடியாஸ் அவங்க லைஃப்பில் மேலே கொண்டு வரும். ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.